ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொபைலில் இன்பில்டான ஒரு செட்டிங்ஸ் ஒன்று சூப்பரான ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் இருக்குது. பட் அதை யாருமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்கள் மொபைலில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை ஹைட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களோட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அந்த டைமில் அந்த மெசேஜை உங்களுக்கான ப்ரைவேட் மெசேஜாக அவங்க படிப்பாங்க. மேக்ஸிமம் அதை படிப்பாங்க தான், படிக்காமலாம் அப்படியே கண்ண முடியும்னு போயிட மாட்டாங்க. அப்போ அது உங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் சப்போஸ் அவங்க கையில் உங்கள் மொபைல் இருக்கும் பொழுது அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா அப்போ படிப்பாங்களே பார்ப்பாங்களே இந்த ஒரு டவுட் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜை எப்படியாவது ஹைட் பண்ணணும். ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு சூப்பரான மெத்தடில் இந்த மெசேஜை நம்ம ஈஸியாக படிக்கணுன்றதுக்காக ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் மொபைல்லே இருக்குது. அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மூலிமா உங்களோட ப்ரைவேட் மெசேஜை யாருமே படிக்கவே முடியாது. உங்களோட ஃபேஸ் மொபைலில் இருந்தால் டைரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜை காமிக்கும். பட் உங்கள் ஃபேஸ் அங்கே இல்லை. உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் இல்லாமல் வேறு யாரோட ஃபேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் ஷோ ஆகாது, ஹைட் பண்ணி தான் வைக்கும். இந்த வீடியோவில் அது என்ன செட்டிங்ஸு, அது எப்படி நம்ம போய் ஆன் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட மொபைலை கையில் எடுத்துக்கங்க. அதில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஹைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆப்ஷனை நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியாது. இது எதுக்குன்னா, சப்போஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன மெசேஜ் வந்திருக்குன்றத அது ஷோ பண்ணிடும். ஷோ பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கையில் நம்ம மொபைல் இருந்ததுன்னா அவங்க படிச்சுடுவாங்க. பட் அது ப்ரைவேட்டாக இருக்காது. ஆனால் அதுவே உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கணும், ப்ரைவசியாக இருக்கணும், எந்த ஒரு மெசேஜும் அவங்க படிக்கக்கூடாது, என்னோடய ஃபேஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மெசேஜ் ஷோ ஆகணும்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் கொடுங்க. ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்து அதை கிளிக் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் கொடுங்க. உங்களோட மொபைல் பாஸ்வேர்டை என்ட்ரு கொடுங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஃபேஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா காமிக்குது. இப்போ நான் கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஃபேஸ் இதில் தெரியுது. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் டன் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் எந்த மெசேஜ் வந்தாலும் யாருமே படிக்க முடியாது. என்னோடய ஃபேஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் இது யாருக்குமே தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குற ஆடியன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ன்ட்டுன்னு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.